தேவன் மோசேயைக் கொண்டு, பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லியிருந்தார். ஆனால் பார்வோனின் இருதயம் கடினப்பட்டதினால் ஆண்டவரை ஆராதிக்க அவன் ஜனங்களை அனுப்பவில்லை. அதனால் தேவன் பார்வோனை 10 வாதைகளால் வாதித்தார். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 20, 21 வசனங்கள். தண்ணீர் இரத்தமாய் மாற்றி நதியின் மீன்கள் செத்து நதி நாறிப் போயிற்று. தவளைகளால் வாதித்தார். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பேன்களினால் வாதித்தார். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வண்டுகளினால் வாதித்தார். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மிருக ஜீவன்களை கொள்ளை நோயினால் வாதித்தார். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்துப் போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. எரிபந்தமான கொப்பளங்களால் வாதித்தார். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கல்மழையினால் வாதித்தார். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வெட்டுக்கிளிகளால் வாதித்தார். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். காரிருள் உண்டாயிற்று 3 நாள். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 10 தலைப்பிள்ளைகளை தேவன் அழித்தார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் மோசேயைக் கொண்டு, பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லியிருந்தார். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனை ஆராதிக்க வேண்டும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து இரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தர் எகிப்தியர் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3 வசனங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர். அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். அவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. கர்த்தருடைய வார்த்தைகள் நிச்சயம் நடக்கும். ஆமென்.